நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து எழிலுக்கு பிறந்த குழந்தையே கிடையாதுங்க. அந்த உண்மை வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து தெரிய வந்துருச்சு. முக்கியமா வந்து மனோகரிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு பயங்கரமா கேம் ப்ளே பண்ணுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம கட்டில்ல உட்காந்துக்கிட்டு எழில் அதுக்கடுத்து நம்ம சுடர் இருக்காங்கல்ல, 2 பேருமே உட்காந்து அவங்களோட பழைய ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே சார், இந்து அக்கா வந்து அபி கூட இருந்த ஃபோட்டோ வந்து சூப்பரா இருக்கு. சின்ன வயசா இருந்திருக்கா பாருங்களேன். அதுக்குள்ளே வந்து வயசுக்கே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் எப்படி இருக்கேன் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் அப்போ வந்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுங்க. என்னது எங்கே இருக்கணா அப்போ இப்போ அப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சார் அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிறீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் என்ன சார், ரெண்டாவது வந்து இந்து வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், கவின் காவியா வந்து ட்விங்ஸில் அதனால தான் வயிறு பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், அஞ்சலி கூட எடுத்த ஃபோட்டோ ஒன்றுமே இல்லையே. அஞ்சலி வந்து 3 மாதமாக இருக்கிறப்ப தான் அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. அஞ்சலி சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, பிறந்த ஃபோட்டோ எதுவுமே இல்லையே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அந்த ஃபோட்டோ வந்து ஆல்பம் வந்து ஃப்ளோட்டில் வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சார், சரி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டா 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே வந்து சாஞ்சு தூங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் சுடர் வந்து இடையில எந்திக்கிறாங்க. ஓ அசந்து தூங்கிட்டோமா, சரின்னு சொல்லிட்டு சாரை வந்து தூங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பெட்டில் தூங்க வச்சுட்டு இவங்களும் போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எந்திக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துட்டு அங்கிட்டிருந்து அஞ்சலி வந்து சுடர்கிட்ட ஓடி வராங்க. என்னாச்சு, என்ன பேப்பரை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கேட்குறாங்க. சுடரம்மா, நேற்று வந்து நீங்கள் ஆல்பமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுலேருந்து ஒரு பேப்பர் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர் தான் இப்போ நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பிரித்து பார்க்காங்க. அதில் தான் அந்த உண்மை எழுதியிருக்கு. அதாவது அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து தத்தெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை வந்து அதில் எழுதியிருக்கு. அதை கேட்டவுடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. உடனே வந்து எழில் சார்கிட்ட கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து வராங்க. வந்தோடனே, சார் நேற்று நான் கேட்டதுக்கு அஞ்சலியோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு, ஆல்பம் வந்து சிறுசாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு வந்து என்கிட்ட ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, உண்மையாகவே வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சா, உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சுடர், உனக்கு என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் நீங்கள் போய் சொல்கிறீங்க, அஞ்சலி பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இந்த பேப்பரை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து எடுத்து காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம எழிலும் இந்துவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்து வந்து சொல்லுவாங்க, ஏங்க எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், சொல்லு இந்து, உனக்காக என்னனாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்வார். இல்லைங்க, என்னை மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து அனாதையாக இருக்காங்க. அப்பா பாசம் அம்மா பாசம்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. அது மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தைய மட்டும் நம்ம எடுத்து தத்தெடுத்து வளர்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சரின்னு சொன்னீங்களா, இல்லை உங்களுக்கே அது வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லை இதை பற்றி நான் யோசிக்கலை, நீ சொன்ன பிறகு தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனால் வந்து நம்ம பண்ணுவோம், எனக்கு இதில் விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காமிச்சு டக்குன்னு இங்கிட்டு கொண்டு வராங்க. சாரி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் இந்த உண்மை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. அப்படின்னா இந்த உண்மை வந்து உங்களுக்கும் இந்து மேடமுக்கும் இந்து அக்காவுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாதா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் தெரியும், அதுக்கடுத்து வந்து குழந்தை யாருக்குமே தெரியாது, அதுக்கடுத்து மனோகரி கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் இந்த உண்மை வந்து குழந்தைகளுக்கு வந்து நிச்சயமாக தெரியவே கூடாது சார், அப்புறம் வந்து அஞ்சலி மேலே வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பாசம் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நானே உங்ககிட்ட வந்து அதை சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து அஞ்சலிக்கோ இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கோ யாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா மனோகரி கையில் அந்த பேப்பர் வந்து கிடச்சிருது. ஓ அப்படியா விஷயம், இது வரைக்கும் வந்து சுடரை வச்சு தான் இந்த ஃபேமிலியை வந்து எப்படியாவது வந்து உருக்குலைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அஞ்சலி வந்து உங்கள் குழந்தையே கிடையாதா, இதை வச்சு எப்படி நான் கேம் விளாட்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எழில் போய் குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வந்து பார்த்தா அவர் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதே ட்ரெஸ் வந்து அயன் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, சுடர் வந்து நம்மளை வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளை பற்றி என்ன ஏது எல்லாமே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. நான் மனசுக்குள்ளே நினச்சி வச்சேன், அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அயன் பண்ணி வச்சுருக்காளே, இதை வந்து இந்து தான் செய்வா, நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ குளிச்சுட்டு வந்து பார்த்தா அதை அப்படியே செஞ்சு வச்சுருப்பா, இப்போ பார்த்துக்கிட்டோம்னா சுடர் செய்கிறாளே அப்படி சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விறுவிறுன்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே கிச்சன் பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிட டைனிங் ஹாலில் உட்காடுறாங்க. இப்போ மனோகரி சொல்கிறாங்க, எழில் உன் ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சூப்பராக இருக்கா, சுடரோட செலெக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு மூஞ்சி வந்து சுருங்கி போயிடுது. அடுத்து பார்த்தா, எப்பா உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து, எப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஆப்பமெல்லாம் சமைச்சு வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சார். சுடர் வந்து நமக்காக ட்ரெஸ்ஸு பார்த்து எடுத்து அயன் பண்ணி வைக்கிறா, அதுக்கடுத்து சாப்பாடெல்லாம் நமக்காக பிடிச்சதாக சமைச்சு வைக்கிறா, நமக்காக இதெல்லாம் பண்ணுறா, ஆனால் அவளுக்காக
நம்ம எதுவுமே பண்ணதில்லையே, அவளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடர் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் வந்து எழில் வந்து போகிறாங்க. சுடர் என்ன சமையல் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சார் ஆப்பம் தான் சார் உங்களுக்கு பிடிச்சது. அடுத்து குழந்தைகளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவங்கள வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சுடர், உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே வரும்போதே தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்காக வந்து நீங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணியிருக்க, ஆனால் உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை சார் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உனக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், ஒழுங்காக கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ கேளு நான் எதனால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து எழில் சொல்கிறாரு. சார் எனக்கு வந்து அத்தோ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்குமே அதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி இரு உடனே வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஆன்லைன்லாம் வேண்டாம், எனக்கு ரோட்டு கடையில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, ரோட்டு கடையில் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கொண்டு வர மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஆன்லைன்லேயே கேட்கல சார், வாங்க சார் நம்ம 2 பேரும் போய் ஜாலியாக சாப்பிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படி வரியா, சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.